Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபத்திலே எப்படி தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துவது என்பதை குறித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபத்தில் ஏன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்பதை கொஞ்ச நேரம் கவனிக்க வேண்டும். அதுக்கு 5 காரணங்கள் சொல்றேன். முதல்ல இந்த போதனைக்கு இன்றைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக குயிக்காக சொல்றேன். ஏன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ஏன் நம்ம வாயத்திறன் சொல்றது ரொம்ப முக்கியம். மார்க் 11:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறதை காட்டிலும் சொல்றது ரொம்ப முக்கியம். 3 முறை சொல்லுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முறை தான் விசுவாசிக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது காரணம் மத்தேயு 12:34 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உள்ளத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குதா? உங்கள் பிரச்சனைகளை பற்றி என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், உள்ளத்தில் என்ன வச்சிருக்கிறீர்கள் என்பதை வாயினால தான் வெளிப்படுத்துகிறீர்கள். அதனால தான் வாயில பேசுகிறது ரொம்ப முக்கியம். 3வது 2 கொரிந்தியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் பேசுகிறார்கள். விசுவாசமும் இந்த வாயின் வார்த்தைகளும் ஒன்னா போகுது பாருங்க. விசுவாசம் இந்த வாயின் வார்த்தைகளால் தான் வெளிப்படுகிறது, அதனால தான் கிரியை செய்கிறது. விசுவாசித்தால் பேசுவார்கள், விசுவாசிக்கலாம் பேச மாட்டார்கள். ஆகவேதான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 4வது ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று. ஆகவே வார்த்தையை கேட்கும் போது தான் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்த பிறகு விசுவாசம் எப்படி புறப்பட்டு செல்லுகிறது? நம்மளிலிருந்து வார்த்தையின் மூலமாக தான் புறப்பட்டு செல்லுகிறது. யாக்கோபு 2:26 வாசிக்கிறீர்கள், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அதுபோல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. விசுவாசத்தின் கிரியை என்ன? நான் சொல்லுகிறேன், சரீரத்துக்கு எப்படி ஆவியோ, ஆவி போயிடுச்சுன்னா சரீரம் சடலமாய் விடுகிறது, செத்த சரீரமாய் விடுகிறது. ஆவி போன பிறகு சரீரத்தில் ஒன்றும் கிடையாது. அதுபோல விசுவாசத்துக்கு நம்முடைய வார்த்தைகள் தான் ஆவியாய் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆவியை போல இருக்கிறது. வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. இந்த 5 காரணங்கள் நிமித்தமாக தான் பேசுகிறது மிகவும் முக்கியம் என்று சொன்னோம். அதன் பிறகு ஆபிரகாமை பார்த்தோம், சக்கரியாவை பார்த்தோம், எலிசபெத்தை பார்த்தோம், மரியாளை பார்த்தோம். வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவது எப்படி? நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அந்த வார்த்தைகளை நாம் ஜெபத்தில் சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைநிறுத்துகிறோம். we are establishing God's word in our life. இதை கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம். ஏனென்றால் ஜெபம் என்றால் அதுதான். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நிலைவரப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. திருப்போம் சங்கீதம் 119க்கு திருப்போம். 89 119 89. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்ப வசனத்தை நிலைத்திருக்க பண்ணுவது ரொம்ப அவசியம். வசனம் ஏற்கனவே நிலைத்திருக்கிறது, வானங்களில் நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னா இங்கிலீஷ்ல அருமையா சொல்லி இருக்குது, thy word is settled in heaven forever. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தை செட்டில்டா இருக்குது. செட்டில்னு சொன்னா அதான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, if God says it, that settles it. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்னால் அது நிலைத்து நிற்கும். கர்த்தர் சொன்னா அதை மாற்ற வேண்டியது இல்லை. கர்த்தர் சொன்னா அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. செட்டில் ஆயிடுச்சு மேட்டர், அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது என்று அர்த்தம். if God said it, that settles it. கர்த்தர் சொல்லிவிட்டால் அதன் பிறகு சொல்லுவதுக்கு வேற ஒன்றும் இல்லை, மேட்டர் செட்டில் ஆயிடுச்சு என்று அர்த்தம். பரலோகத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது ஃபைனலாக, அதாவது இதுதான் முடிவு என்கிற விதத்தில் செட்டில்டு வேர்டாக நிலைத்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இதுக்கு முன்னால பரலோகத்தில் எதுவும் நிற்கிறது இல்லை. பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு தான் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, பரலோகத்தில் வார்த்தையை தான் மதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் பூலோகத்திலையும் வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். பூலோகத்தில் எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாயில வைத்து பேசுகிறானோ, அது ஜெபத்திலையா இருக்கட்டும், மற்ற நேரத்திலையா இருக்கட்டும், எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தை எடுத்து தன்னுடைய வாயில வைக்கிறானோ அவனை தான் பரலோகம் மரியாதையோடு பார்க்கிறது. இருக்கீங்களா? நம்முடைய கண்ணீரை அல்ல. நிறைய பேர் நினைச்சாங்க கண்ணீரை பார்க்குது பரலோகம் என்று. நம்முடைய கண்ணீரை பார்க்குதுன்னு சொல்லி இல்லை, நம்முடைய புலம்பலை பார்க்கிறது என்று சொல்லி இல்லை,
நம்முடைய வேதனையை பார்க்குதுன்னு சொல்லி இல்லை, நம்முடைய தேவையை பார்க்குது பரலோகம்னு சொல்லி, எல்லாருக்கும் தான் தேவை இருக்குது. பரலோகம் எதை பார்த்து மரியாதை கொடுக்கிறது, எதுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறது என்று சொன்னால், பரலோகத்தின் தேவ தூதர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எதற்கு மரியாதை கொடுக்குறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் மரியாதை கொடுக்கிறார்கள். அதனால தான் சொன்னேன், தேவ தூதர்கள் நமக்கென்று கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சார்பில் கிரியை செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதுக்கு சத்தத்தை கொடுக்க வேணும். அப்போதான் தேவனுடைய தூதர்கள் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தையை பேசி அதுக்கு சத்தத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவ தூதர்கள் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவன வாளோட ரெடியா நிற்கிறாங்க, அவங்க நமக்காக சண்டை போடுறதுக்கு, நமக்காக எல்லாவற்றையும் செய்யறதுக்கு. ஆனால் எப்ப சத்தம் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதோ, வார்த்தை எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகிறதோ, அதுக்கு தான் மரியாதை. வேற எதுக்கும் மரியாதை இல்லை. கெஞ்சுறதுக்கு மரியாதை இல்லை, கூப்பாடு போடுறதுக்கு மரியாதை இல்லை, அழுது புலம்புறதுக்கு புரள்றதுக்கு மரியாதை இல்லை. ஏன் சொல்றேன்னா, நிறைய கிறிஸ்தவங்க இதெல்லாம் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கர்த்தரிடத்தில் அழுது புரண்டுட்டேங்க அப்படிங்கிறாங்க. அழுது புரள்றதுக்கு இல்லை மரியாதை. அருமையானவர்களே, வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, கவனித்து பார்க்க வேண்டும். ஜெபத்தில் எதுக்கு மரியாதை? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் மரியாதை. பரலோகத்தில் அதை ஒன்று தான் பரலோகம் மதிக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. அங்க அதை சேலஞ்ச் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான், சொன்னது தான். அதை மாற்ற யாரும் முயற்சிக்கிறது இல்லை. அதுக்கு தான் பெரிய மரியாதை. சொன்னா அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். அங்க அப்படி நிலைக்கிற வார்த்தையாய், நிலைத்திருக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ண வேணும். நமக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் அது நிலைத்திருக்க வேண்டும். அப்படி உள்ளத்தில் நிலைத்திருக்கிறதுனால நாம் வாயை திறந்து பேசும்போது, ஜெபிக்கும் போது அது அப்படியே உண்டாகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். சங்கீதம் 119:89 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய வார்த்தைகள் வானங்களில் நிலைத்திருக்கிறது. இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தைகள் உங்களிடத்தில் செட்டில்டா இருக்கும் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஆழமாய் சிந்தித்து பார்த்து அதை தியானம் பண்ணி அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறதா உண்மை, மற்ற எல்லாம் பொய் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே அது செட்டில் ஆகும் போது, நிலைத்திருக்கும் போது, வந்துட்டு போறதல்ல, இதுதான் உண்மை, இதை தான் பிடித்துக் கொள்ள போகிறேன் என்று அது நிலைக்க ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏதோ யார்கிட்டயோ ஜெபம் பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிற கிறிஸ்தவ உலகம் தான் இன்றைக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த பூமியில விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வார்த்தை எடுத்து உனக்குள்ள வை, வார்த்தை நிலைத்திருக்கட்டும். லெட் மை வேர்ட் பி செட்டில்ட் இன் யூ. நீ உன் வாயை திறந்து எப்பவும் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, ஆகவே மற்ற எல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதா மெய். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், யோவான் 17:17 வாசிக்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம், வேறெல்லாம் பொய்ன்றார். உம்முடைய வசனமே சத்தியம், வேற ஒண்ணுமே சத்தியமே கிடையாது இந்த பூமியில. வசனமே சத்தியம். வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் சொல்லுகிறது, என் தேவன் என்னுடைய குறைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறார். அப்ப என்னுடைய குறைகள் என்னங்க? என்னுடைய குறைகள்லாம் பொய். ஹலோ, என்னுடைய பாக்கெட்ல ஒருவேளை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு பொய். அது நிலைத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல. அது நிலைச்சிருக்க கூடாது. பாருங்க, நிறைய பேருக்கு எண்ணத்திலையும் தங்களுடைய உள்ளத்திலையும் எது நிலைச்சிருக்குது? எம்டி பாக்கெட், அதுதான் நிலைச்சிருக்குது. பாக்கெட்டு காலிங்க, அக்கௌண்ட்டு காலிங்க, ஒன்றும் இல்லைங்க, இதுதான் நிலைத்திருக்கிறது. ஆகவே தான் வேற ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. ஏனென்றால் என்ன நிலைத்திருக்கிறதோ, உள்ளத்தை எதை நிலைத்திருக்க பண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிறது. என் தேவனுடைய தேவைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறார் என்கிறது என்னுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். காசு இருக்கிற போதும் சரி, இல்லாத போதும் சரி, நான் அதைத்தான் பேச வேணும். இதுதான் நிலைத்திருக்கிறது. இதுதான் நிலையான ஒன்று. வானத்திலே, பரலோகத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இதுக்கு மரியாதை உண்டு. பரலோகம் இது என்னன்னு கேள்வி கேட்கறது கிடையாது. பரலோகம் சொல்லுது, மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவையெல்லாம் சந்திக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று. அப்ப நான் இந்த பூமியிலே
என்னுடைய வாழ்க்கையில அதை நிலைநிறுத்த வேண்டும். எப்படி நிலைநிறுத்துவது? என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். மற்றது எல்லாம் போய் வியாதி ஒருவேளை இப்பொழுது இருக்கலாம், வலி வேதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம் சரீரத்திலே. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த சரீரத்திலே காணப்படுகிற நோய்கள் ஒரு பொய். எல்லாம் சொல்றதை புரிந்து கொள்ள வேணும். இது மெய் அல்ல, இது பொய். எது மெய்? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். என்னுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து என்னுடைய வியாதியை விலக்குகிறவர், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். டாக்டர் சொல்றாரு அவ்வளவு நாள் இருக்க மாட்டீங்கன்னு, ஆனால் வேதம் சொல்லுது எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு. ஹலோ, இருக்கீங்களா? இதை நிலைத்திருக்க பண்ண வேணும். இதை நிலைத்திருக்கும் போது நாம நிலைத்திருக்கிறோம். அதனால தான் இயேசு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. எது நிலைத்திருக்குதோ அதான் கேட்க போறீங்க. நிலைத்திருக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஜெபம் இருக்க போகிறது. நிலைத்திருக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஜெபத்தினுடைய பதில்கள் இருக்க போகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருக்க பண்ண வேண்டும். அப்ப என்னுடைய வியாதியை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நிலைத்திருக்கிற வார்த்தை, பரலோகத்திலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை, எல்லாவற்றையும் தாங்குகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? அது சொல்லுகிறது, இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது. அப்ப எனக்கு வலி இருக்கும்போது நான் என்னத்தை பேசணும்? என் வலியை பேசிட்டு இருக்கிறது இல்லை. என் வலி இருக்கும்போது நான் என்னத்தை பேசணும்? இது என்னுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் ஔஷதமா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது. அதுதான் மெய். என்னுடைய சுகம்தான் மெய், என்னுடைய ஆரோக்கியம் தான் மெய், என்னுடைய நீடிய வாழ்வுதான் மெய். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியமா ஒழிய என்னுடைய வியாதி அல்ல. இது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு போகிறது. இப்படித்தான் விசுவாசம் செயல்படுகிறது பாருங்க. அதைத்தான் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. வசனம் நிலைத்திருக்கிறதாம் வானத்தில், இந்த பூமியில் அது நம்முடைய உள்ளங்களில் நிலைத்திருக்கும் போது பரலோகம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை பரலோகம் போல மாற்ற விரும்புகிறார். அதனால தான் சொல்றார், ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுங்க? பரலோகத்திலும் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க சித்தம் செய்யப்படுறதுல பிரச்சனையே கிடையாது, இங்கே தான் பிரச்சனையா இருக்குது. இங்க நான் என்ன பண்ண வேண்டும்? அந்த பரலோகத்திலே மதிக்கப்படுகிற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, கனப்படுத்தப்படுகிற வார்த்தை எடுத்து இந்த பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க பண்ண வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் அதை நிலைத்திருக்க பண்ண வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் வார்த்தை நிலைத்திருக்கும் போது, வானங்கள்ல நிலைத்திருக்கிற வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும் போது அங்கே எப்படி இருக்குதோ வாழ்க்கை, அதுபோல என்னுடைய வாழ்க்கை இங்கே மாறுகிறது. அப்ப கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? கிறிஸ்தவனுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைத்து அதை நிலைத்திருக்க பண்ணுவது. அங்கேயே இருக்கணும், அது அப்படியே மாறாமல், சூழ்நிலை நிமித்தம் அது மாறாமல், பிரச்சனை நிமித்தம் அது மாறாமல் அப்படியே நிலைத்திருக்க பண்ணுவது. மாறலன்னா அது வார்த்தை மாறுறது இல்லை, நாம மாறிடுறோம். பிரச்சனை வந்தோடனே பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிடுறோம், பிரச்சனை வந்தோடனே வேற எதையாவது பேச ஆரம்பிச்சிடுறோம். மாறாமல் கர்த்தருடைய வார்த்தையே பேசுகிறவர்களாக, அதையே விசுவாசிப்பவர்களாக, அதையே நோக்கி பார்க்கிறவர்களாக மாறும்போது தான் பரலோகத்தை போல நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்திலே மாறுகிறது. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன? ஒரு பொய், மாயை மாறி ஒரு பொய் போல. உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய இல்லாமை, உங்களுடைய வறுமை, உங்களுடைய ஏழ்மை, இதெல்லாம் என்ன? இதுதான் மெய்யின்னு சொல்லி நான் ஏழைங்கன்னு நிறைய கிறிஸ்தவங்க சொல்லிகிட்டே தெரியுறாங்க பாருங்க. எங்கே போனாலும் சொல்லு, நான் ஒரு ஏழை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணிங்க. நீங்கள் ஏழை விசுவாசின்னு சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணிங்க எத்தனை ஆயிரம் ஜெபம் பண்ணாலும் அது மாற போகிறதே கிடையாது. அந்த ஏழை விசுவாசின்னு சொல்கிறத வாயில் நிறுத்திட்டு வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குற பரலோக தேவன் என்னுடைய பரலோக பிதாவாக அவர் இருக்கிறார். ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்தில், அவருடைய நிறைவில் எனக்கு பங்கு உண்டு. அவர் என்னுடைய பரலோக தகப்பனா இருக்கும்போது நான் எப்படி குறைவுபட்டவனா இருக்க முடியும்? அதை எண்ணி பார்க்க வேண்டும், அதை பேச வேண்டும் பாருங்க. ஏனென்றால் இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம். ஒரு வசனத்துக்கு திருப்ப விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகத்துக்கு திருப்போம். 2ஆம் அதிகாரம். யோனாவின் கதை நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அந்த சம்பவம் பெரிய அவிசுவாசி மாதிரி அவனை காட்டுகிறது. ஆனால் அவனுடைய ஜெபம் அற்புதமான ஒரு ஜெபம். 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். அதை இன்றைக்கு கொஞ்சம் வாசித்து காண்பிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், நினிவேவுக்கு போக சொல்லி தேவன் அவனுக்கு கட்டளை இடுகிறார். அவன் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறிட்டான். ஏன்னா அந்த நினிவே மக்களை இவனுக்கு பிடிக்கல பாருங்க. இவனெல்லாம் அழிஞ்சு போகட்டும், அக்கிரமக்காரனுங்க,
நான் எதுக்கு போய் இவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தர்ஷீசுகரில் கப்பலில் ஏறிட்டான். ஏறினாங்க, பெரிய காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. என்னன்னு பார்க்குறாங்க, இவன் போய் அடியில் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. சீட்டு போட்டால் இவன் பேரில் விழுது. யாருனாலும் இது உண்டாச்சுன்னு சீட்டு போட்டால் கரெக்டாக இவன் பேரில் விழுகிறது. இவனே கேட்குறாங்க, என்னப்பா பண்ணலாம் ஒன்றுன்னு. இவனே ஐடியா கொடுக்குறான், என்னை தூக்கி போட்டுருங்க, என்னால் தான் இது வந்தது. இப்படி ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா அங்கே? அப்போ நினிவேவை பற்றி எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க இவனுக்கு. அங்கே போகிறத விட சாகலாம், அங்கே போகிறத விட சும்மா இருக்கலான்ற ஒரு எண்ணம். என்னை தூக்கி போட்டுருங்கன்னு அவனே சொல்கிறான் பாருங்க. அவங்க பாவம், சரி எப்படியாவது வேகமாக தண்டு வலிச்சு போய் கரையில் சேர்ந்துருவோன்னு சொல்லி இவனை தூக்கி போடாமல் வலிச்சு பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. சரின்னு கடைசியாக இவன் சொன்னபடியே, இவனுடைய வாயின் வார்த்தையின்படியே தூக்கி கடலில் போட்டார்கள். எத்தனை பேர் நினைக்கிறீங்க சொன்னபடியே ஆகும்னு? அப்படிலாம் சொல்லலாமா? அப்படி சொன்னாங்க, கரெக்டாக தூக்கி போட்டாங்க பாருங்க. தூக்கி போட்டோன்னா அங்கே தேவன் ஒரு மீன் ஆயத்தம் படுத்தி இருந்தாராம், இவனை பிடிச்சி 3 நாளைக்கு ஹோட்டல் மாதிரி தங்க வைக்கிறதுக்கு. மீன் வயிற்றுல போய் இவன் 3 நாள் ராப்பகல் இருந்தானாம். ராப்பகல் இருக்கும்போது ஜெபம் பண்ணுறாரு. அங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மீனின் வயிற்றுல எப்படி இருந்திருக்கோன்னு. இது ஒரு ரூமில் நல்லா நீட்டாக முழங்கால் போட்டு அழகாக ஜெபம் பண்ணுறதை விட்டு போட்டு இப்போ மீனின் வயிற்றுல ஜெபம். இந்த ஜெபத்தை கப்பல்லையே பண்ணியிருக்கலாம். சில ஆளுங்கள்லாம் பாருங்கள் எப்படி கிறுக்குத்தனமாக இருக்காங்கன்னு. கப்பலில் இருக்கும்போது இரியா ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிடுறேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன், என்னை தூக்கி எரிஞ்சிடாதீங்க, என்னால் தான் இந்த கொந்தளிப்பு, என்னை தூக்கி போட்டுறாதீங்க, நான் கொஞ்சம் நேரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாம் சரி பண்ணிடுறேன், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அது பண்ணியிருக்கலாம். இவன் ஓட பார்க்குறான், கத்தர் இவனை பிடிக்கிறார். ரெடியாக பிடிச்சி மீன் வயிற்றுக்குள்ளே இவன் ஜெபம் பண்ணுகிறான். மீன் வயிற்றுக்குள்ளே பண்ணுற ஜெபத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஜெபம்னு. மீன் வயிற்றுக்குள்ளே போனாலே ஜெபம் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். மீனின் வயிற்றிலிருந்து யோனாத்தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தேன். 2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எல்லாவற்றையும் ஏற்கனவே கேட்டு நடந்து முடிஞ்சது மாதிரி பேசுகிறான் பாருங்க. பெரிய விசுவாசம் இப்போ வேலை செய்து உள்ள மீன் வயிற்றுல. என் ஜெபத்தை கேட்டீர், கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினீர். பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூப்புரலிட்டேன், சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இப்போதான் அவனுக்கு புத்தி வந்திருக்கு. மீன் வயிற்றுள்ள போனோடனே என்னமோ நடந்திருக்கு பாருங்க. சாகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, உம்முடைய ஆலயத்தை நான் திரும்ப போய் அங்கே போய் விசிட் பண்ண போகிறேன், அந்த ஆலயத்தை கண்டிப்பாக நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பாசி ஈஸியெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. மீன் வயிறுன்றது ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்டபுள் பிளேஸ் கிடையாது. அது உள்ளே இருந்துக்கிட்டு ஜெபத்தை எப்படி பண்ணான்னு தெரியல, மூக்குக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இந்த நாத்தம் தாழாமல் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான்னு எண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணுகிறான், கடற்பாசியெல்லாம் என்ன வந்து தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்னென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, பிரச்சனையை மட்டும் சொல்ல, இப்படி இருக்குது. ஆனாலும், இந்த ஆனாலும்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். தப்புவிப்பீர்ல, தப்புவித்தீர். தேவனே என்னை தப்புவித்தீர். என்னைக்கு நீர் என்னை கடல்லேருந்து தூக்கி போட்டப்ப மீனை வச்சு என்னை பிடிச்சீரோ எனக்கு அப்பவே விளக்குது, என்னை தப்புவித்தீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இப்போதான் கவனிக்கிறேன். 8, 9, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எதை பொய்யான மாயை என்று சொல்லுகிறான்? இது வேற எதையோ சொல்லிட்டு இல்லை. பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ன அர்த்தம்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். என்ன சொல்றான்? நான் நிச்சயமா துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். ஆலயத்துக்கு போக போறேன், பலிகளை செலுத்த போகிறேன், பொன்ன பொருத்தனையை நான் செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துக்கிட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. கர்த்தர் என்னை விடுவித்தீர், என் ஜெபத்தை கேட்டீர், எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லி இப்படி ஜெபிக்கலாம் பாருங்க. ஜெபம் ரொம்ப கரெக்டான ஜெபம். அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பத்திரமா கரையில் கொண்டு வந்து சேர்த்தது. சேஃப் ஜேர்னி.
கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிறாரு. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணாம் அப்படி ஜெபம் என்னன்னு. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். பொய்யான மாயை நான் எது, நான் சொல்லுகிறேன் எதுன்னு. அவன் சொல்லுகிறான், நான் கடல் ஆழத்தில் இருக்கிறது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டிருக்கிறது, மீனின் வயிற்றில் கிடக்கிறது, கடலின் வெள்ளம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பூமியின் அடிவாரங்களில் மீன் வயிற்றில் நான் போயிட்டு இருக்கிறேன் 3 நாள் ராப்பகலா. இதெல்லாம் மாயை. இதை நான் பற்றி கொண்டிருக்க போறதில்லை. இது என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கக்கூடியதில்லை. இப்படி பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எனக்கு தெரியும், கற்றுக்கொண்டேன் நான் அதை. ஆகவே அதை நான் பற்றி கொண்டிருக்க போறதில்லை. இதை நான் பெருசாக நினைக்க போறதில்லை. இதைத்தான் வாழ்க்கைன்னு நினைக்க போகிறதில்லை. இதைத்தான் நிரந்தரம் நினைக்க போறதில்லை. என் சாவு தான் நிரந்தரம் என்று நான் நினைக்க போறதில்லை. என்னுடைய அழிவு நிரந்தரம் என்று நினைக்க போகிறதில்லை. இந்த காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் நிலைக்க நான் விடமாட்டேன். தேவரீர் உம்முடைய ஆலயத்தில் நான் துதிகளை செலுத்துவேன், பலியிடுவேன், பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிறான். பாருங்க, ஜெபம்னா அதுதான். ஜெபம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது. உள்ளத்தில் நிறைந்து அது நிலைத்திருந்து அவன் சூழ்நிலையை பார்க்காமல், பிரச்சனையை பார்க்காமல், அதையும் பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதை பேசுகிறான். பாருங்க, அதை பேசும்போது அவனுடைய வாழ்க்கையில என்ன பேசுகிறானோ அது நடக்கிறது, என்ன சொல்லுகிறானோ அது அப்படியே உண்டாகிறது. அருமையானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையில் அது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அதை பேசும்போது தான் அது நிலைத்திருக்கிறது ஒழிய வேற எந்த விதத்தில் நிலைத்திருக்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்கு நேராக, பிரச்சனைகள் மத்தியில் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை பேசும்போது, வியாதியில் இருந்து கொண்டு சுகத்தை பேசும்போது, பலவீனத்தில் இருந்து கொண்டு ஆரோக்கியத்தை பேசும்போது, எல்லாரும் நம்பிக்கை கைவிட்ட வேளையிலே நாம் நீடிய வாழ்வை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் இருந்து கொண்டு ஜெபத்திலும் மற்ற நேரத்திலும் பேசும்போது, அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அப்போ பரலோகம் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறது. இவன் சொல்லுகிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது. என் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒரு இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்டுட்டார், எனக்கு தெரியும். என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். என்னை காண்கிற தேவன் அவர். கேட்டு விட்டார். நிறைய பேர் இன்னைக்கு மீன் வயிற்றில் இருக்க மாதிரி தான் இருக்கீங்க. சிலர்லாம் பிரச்சனை, போராட்டம். அந்த மீன் வயிற்றிலிருந்து சரியான ஜெபத்தை பண்ணுங்க. ஏன்னா சரியான ஜெபத்தை பண்ணால் சேஃப் லேண்டிங் ஒன்று இருக்குது. சரியான ஜெபத்தை பண்ணால் நிச்சயமாக பயணம் சுமூகமாக அமையும். சரியான விதத்தில் ஜெபத்தை பண்ணும்போது வெற்றி நம்முடையதாகிறது. அந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்து கொண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வாயை திறந்து சொல்லும்போது அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், மீன் கட்டளையிட்டாராம், போய் அங்கே கொண்டு போய் இவனை டெலிவரி பண்ணுன்னு சொல்லி. இருக்கீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது மூலமாக நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஒரு புதுவிதமான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.